இப்பொழுது என்னுடைய சாட்சியை கூறுகிறேன். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், அதற்காக கூறுகிறேன். ஒரு நாளும் நான் என்னுடைய சொற்பொழிவையும் பாட்டையும் நான் செய்கிறேன். அது ஏன்னா அது கர்த்தருடைய வசனம் ரீச் ஆகணும், அதற்காக நான் செய்வது. கர்த்தருடைய நாமத்தில் நீங்கள் போய் சுவிசேஷம் எல்லா இடமும் சொல்லுங்கள் சொல்லியிருக்கார் ஆண்டவர். பூமி அனைத்தையும் போய் சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஆகவே என்னால் போக முடியல, ஆனால் இது ரீச் ஆகணும். இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் மற்றவர்கள் ஒரு ஆத்துமா கூட கர்த்தருக்கு முன்பாக போகாமல் இருக்கக்கூடாது. ஒரு ஆத்துமாவாவது ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளணும். அதற்காக செய்து கொண்டு வருகிற சொற்பொழிவுகளை நான் இப்பொழுது ஒரு வசனம் இருக்கு. கர்த்தர் மேலும் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். கர்த்தர் மேலும் பாரத்தை வைத்து விடு. இந்த நாட்களில் நான் என் பாரத்தை கர்த்தரிடத்தில் இறக்கி வைக்கிறேன். என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இப்பொழுது கர்த்தராகிய இயேசுவானவரை தான் தியானிக்கிறேன். வீட்டில் இருக்கும் பொழுது நான் யோசிப்பேன், எனக்கு ஒன்றும் நடக்கவில்லை, ஒரு வேலை கூட வாய்க்கவில்லை, ஒன்றும் வைக்கவில்லை. நான் தோண்டு போகும் பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் சொல்ற, மகளே ஊழியம் செய், உன்னால் முடிந்த ஊழியம் செய்ன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆகவே முடிந்த ஊழியங்களை நான் செய்கிறேன். 5 பைபிள் கொடுத்துள்ளேன், நியூ டெஸ்ட்மெண்ட் 5 நியூ டெஸ்ட்மெண்ட் கொடுத்துள்ளேன். ஒரு ட்ராக்ட் கொடுத்துள்ளேன். ஆகவே ஒரு மேகசின், இயேசுவானவருடைய மேகசினை கொடுத்தேன். 4 புக்லெட் கொடுத்தேன். நாட்களில் இந்த ஊழியம் செய்ய எனக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். இவ்வாறாக நீங்களும் செய்யுங்கள். உங்கள் டைம் கிடைக்கும் பொழுது நீங்கள் செய்யுங்க. ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி பண்ணியுள்ளேன், ஹாஸ்பிட்டல் ஊழியம் செய்தேன். அதில் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். கர்த்தர் என்னை காத்து கொண்டார், மறைத்து கொண்டார். இயேசுவானவர் ஊழியம் செய்யும் பொழுது அவர் மறைந்தே செய்தார். இந்த ஜென்ரல்ஸ் முன்னாடி செய்ய மாட்டார். அவர் ஊழியம் செய்வதாக இல்லை. அவர் அதிகாலையில் எழுந்து ஜெபித்து விட்டு ஊழியம் செய்தார். சொற்பொழிவுகளை கேட்டு அவர்கள் இயேசுவானவர் சொற்பொழிவுகளை கேட்டு மற்றவர்கள் ஓடிப்போய்விட்டார்கள். டிசைபிள்ஸ் ஓடிவிட்டார்கள், அல்லாதவர்கள் ஓடிவிட்டார்கள். மேரி மக்தலின் போயிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு தான் இயேசுவானவரை பற்றி ரொம்ப தெரிந்ததாக உள்ளது. என் வாழ்க்கையிலும் இயேசுவானவரை பற்றி நான் மற்றவர்களுக்கு என்னுடைய கைப்பிரதி அல்லனா பைபிள் மூலமாக ஒப்பு கொடுத்து செய்கிறேன். வராக செய்யும் பொழுது தேவனனை அணைக்க இயேசுவானவருக்கு பிரியம். அதுதான் ஊழியம் செய்வதனால நாம் கர்த்தருக்குள் வளருவோம், கர்த்தருக்குள் வளர்ந்து கொண்டே இருப்போமாக. இந்த நாட்களில் நாம் மழைக்காக ஜெபிக்க வேண்டும். ஏன்னா இங்கே அக்ரிகல்ச்சர் உள்ள ஒரு ஸ்டேட் இது. ஆகவே அதை செய்ய மழை தேவை. ஆகவே இந்த நாட்களில் நாம் இயேசுவானவரை தேடுவோமாக. அவரை அறிந்தவர்களுக்கெல்லாம் உங்களால் நானும் செய்கிறேன். நான் இந்த பாட்டு அப்புறம் என்னுடைய பேச்சுக்கள், அப்போ என்னுடைய எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு நாம மகிமைக்காகவே செய்கிறேன். ஆமீன், ஆமீன்.